மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 87வது வார்டு பகுதியில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக நேற்று காலை ஒப்பந்த லாரி ஒன்றில் 10,000 லிட்டர் தண்ணீரை எடுத்து சென்றுள்ளனர். நீண்ட நேரமாக 87வது வார்டுக்குட்பட்ட சில பகுதிகளில் பொதுமக்களுக்கு குடிநீர் வரவில்லை என புகார் வந்துள்ளது. இந்நிலையில் அந்த பகுதியில் குடிநீர் விநியோகத்திற்காக சென்ற ஒப்பந்த குடிநீர் லாரியில் பொருத்தப்பட்டுள்ள GPS மூலமாக லாரியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்துள்ளனர். அதில் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை கடந்து தனியார் குடியிருப்பு பகுதிக்கு சென்றுள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து லாரியின் ஓட்டுநரிடம் கேட்டபோது முன்னுக்கு பின்னாக பதிலளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து லாரியை மாநகராட்சி மண்டல வாகன பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்டபோது 3,000 லிட்டர் குடிநீரை தனிநபருக்கு விற்பனை செய்துள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து கீரைத்துறை போலீசார் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் கேசவராம் மற்றும் ஓட்டுநரான மணிகண்டன் ஆகிய இருவர் மீது மோசடி உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.